இந்த வீட்டிலே இருக்கத்தக்கதாக இவர்களை நீர் தலைமுறையான ஆசீர்வதித்து நடத்தி அருள வேண்டுமாகின்றோம். தெய்வீக சந்தோஷம் சமாதானம் வழிநடத்து வீட்டாரோ ஒவ்வொருவரையும் சுற்றத்தார் தேவனே நண்பர்கள் யாவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். நீரை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மக்கள் எல்லா துதி கன மகிமையை எடுக்கும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். Kali
இயேசுவே அதிக நேரம் எடுக்காதபடிக்கு இந்த COVID-19 நாம் சீக்கிரமாக ஆராதனை முடிக்க தெரிந்திருக்கிறோம். ஆகவே அம்மா அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களுடைய சடலத்தை இங்கு வைத்து ஜெபத்தோடு கூட நாம் கல்லறை தோட்டத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று அருமையான குடும்பத்தார் அதை விரும்பியபடினாலே இந்த இடத்துக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வைக்கிறதுனாலே அவர்கள் பரலோகம் போய்விடுவார்கள் என்பது அந்த நிச்சயம் அல்ல. அவருடைய வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்து விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை எபிரேய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் ரொம்ப சின்ன வயசாக இருந்த அந்த காலத்திலிருந்து இந்த அம்மாவை நான் அறிவேன். அப்படி வேறு விதமாக நான் சொல்லணும்னு சொன்னால், சேகரன் நான் எப்போ பார்த்தோன்னா அந்த நாட்களில் இருந்து அதிகமாக இந்த குடும்பத்திற்கு வருகிறதாக நான் அறிந்திருக்கிறேன். சுமார் 96 ஆண்டுகள் இந்த அம்மா இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் என்ன ஒரு நிறைவான ஒரு அனுபவம், நிறைவான ஒரு வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியலாம். அண்ணன் ஜெயபாலன் நேற்று அவரிடத்தில் கொஞ்ச நேரம் பேசியிருக்கும் போது நம்முடைய அருமை தகப்பனார் வள்ளிக்கண் அவர்களை கரம் பிடித்து அந்த நாள் முதற்கொண்டு முதன்மையாக அவருடைய குடும்ப வாழ்க்கையை கரீம் ஷா என்ற இடத்துல அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு வெள்ள பாதிப்பினாலே அந்த இடம் பாதிக்கப்பட்ட சமயத்தில் சகோதரர் மிஸ்டர் ஆரோக்கியசாமி அவர்கள் மூலமாக இப்பொழுது நம்முடைய பெத்லஹேம் சபைக்கு பின்புறமாக இருக்கிற இவருடைய இடத்தை வாங்கி அந்த இடத்துல குடியேறி இருக்கிறார்கள். அதன் பிறகு தொட்டான நகரில் இந்த கவர்மெண்ட் மூலமாக அலாட் பண்ணப்பட்ட அந்த நியூ காலனி அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த இடத்தை அவர்களுக்கு ஒழுங்கு செய்து அந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுமார் 9 பிள்ளைகளை ஈன்றெடுத்த இந்த தாயார் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவ்வளவும் பெற்றெடுத்து அவருடைய பிள்ளைகள், நான் சமீபத்தில் வரும் பொழுது சாமி இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், எத்தனை பேர பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொல்லி கேட்டேன். பேர பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், 40க்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். கொள்ளு பேர பிள்ளைகள் எப்படியோ அது ஒரு பக்கத்துல, இவ்வளவு மக்களையும் பார்த்து ஆதரிக்கிற ஒரு தாயார் 96 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த உலகத்தில் மடிந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ருசிகரமான ஒரு வாழ்க்கை. எந்தெந்த சூழ்நிலையிலோ வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் இறுதியாக அந்த ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். திருமுழுக்கு மூலமாக ஆண்டவருடைய சபைக்கு சேர்க்கப்பட்டார்கள். அவருடைய சாக்கிரமத்தை அவர்கள் பெற்று இந்த உலகத்துல ஒரு சாட்சியாக வாழ்வார்கள். இந்த ஆலயம் முடித்து விட்ட பிறகு பெத்லஹேம் ஆலயத்தில் அவருடைய மகள் சகோதரி மாலா, காலம் சென்ற மாலா அவர்கள் அங்கு இருந்தபடினால் இந்த ஆலயத்தை முடித்துக் கொண்டு எப்படியாகிலும் மகளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலோடு கூட அந்த இடத்திற்கு வருவார்கள். பார்த்து எல்லாரையும் பார்க்குவார்கள். நானும் அவர்களோடு கூட அன்பாய் பேசுவேன். என்னுடைய தாயை நான் இழந்த காலங்களில் எல்லாம் அந்த தாய்க்கு உள்ள அந்த ஸ்தானத்தில் அவர்களை வைத்து அவர்களோடு கூட பேசி அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய முகத்தை அப்படியே கட்டி பிடித்து அவர்கள் முகம் கொடுப்பார்கள். அவ்விதமாக ஒரு அன்பான ஒரு தாய் இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவர்கள் அரவணைக்கிற ஒரு தாயாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். பல விதமான பல்லன் வயல்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். போன வாரத்திற்கு அது முந்தின ஞாயிற்றுக்கிழமை நான் அவர்களை சந்தித்தேன். சந்தித்து விட்டு ரொம்ப நாள் பேசாம இருந்தவங்க, நான் போற அன்னைக்கு அம்மா ஏசப்பா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெய சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் அவங்க தலையாட்டி ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய ஜெபத்திற்கு முடிவில் அவர்கள் ஆமேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வாழ்ந்த காலங்களில் எப்பொழுதெல்லாம் அவர்களை பார்க்கிறோம் அப்போது கொஞ்சம் காசு அவங்க கையில கொடுத்தோம்னா அதை வாங்கவே மாட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேம்மா, நானும் உங்களுடைய மகன் போல இல்லையா, நீங்க அதை வாங்கிக்கணும் அப்படின்னும் போது அந்த பணத்தை வாங்கி கொள்வாங்க. அன்பான ஒரு தாய், அரவணைக்கிற தாய். அநேகருக்கு ஒரு சவாலாக அந்த நியூ காலனியில அந்த தொடனா நகர் பகுதியில மிக சிறப்பாக வாழ்ந்த காலம். ஒரு அரசாங்க தொழிலை செய்கிற மிஸ்டர் வள்ளிக்கண் அவர்களை கரம் பிடித்த அந்த நாட்கள், அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை, அந்த ஒரே வீட்டில் 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் எல்லாரும் கல்யாணத்தின் மூலமாக அவர்களை செட்டில் பண்ண அந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு உத்தம தாயை நாம் இழந்திருக்கிறது. பூர்ண வயதுள்ள இந்த தாயை நாம் ஆண்டுகளுக்குள்ளாக கொடுத்திருக்கிறது மிக சாமானியமான காரியம் அல்ல. மிகவும் அருமையாக அன்போடு கூட அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய
அவர்கள் பற்றி அதிகமாக சொல்லலாம். கடைசியாக பின்னாக இறந்து கொடுக்கிறவருடைய கடைசி இளைய குமாரன் சாம் அவர்கள் நான் வேலை செய்கிற பள்ளிக்கூடம் பிஷப் காட்டன் ஸ்கூல்ல அதற்கு முன்பதாக அவர் வந்து அநேக ஃபேப்ரிகேஷன் போன்ற ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்க அப்படியே பார்த்து வச்சுட்டு அவன் கூட உனக்கு ஒரு தம்பி மாதிரி இல்லையா, அவங்க எப்படியாச்சும் ஒரு வேலையை வாங்கி கொடுத்துரு அவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் பார்க்க வராங்க, இதில் தான் வந்தேன், நானே உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை பார்த்து இன்றைக்கும் எனக்கு அப்படியே கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அவனும் உனக்கு ஒரு தம்பி போல இல்லையா, தம்பி தானே அவன் உனக்கு என்று சொல்லி அவங்க சொல்லி என்ன செய்வாங்க, அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு வேலையை வாங்கி கொடுத்துரு, நிரந்தரமான வேலை இல்லை, அவன் பிழைச்சுக்கிடுவான், நீ வேலையை வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அந்த தம்பிக்கு செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வாழும் வீடும் ஊரும் உறவும் கூட வருவதில்லை. நாம் வாழ்கிற வீடும் வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களும் நம்ம கூட வருவதில்லை. இயேசுவின் அன்பு, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் மறித்தும் அவர்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் அனுபவம் நாம் சிந்திக்கலாம் பாருங்க, அதுதான் நம்ம கூட வரும். ஆகவே நாம் ஒவ்வொரு இப்படிப்பட்ட கூட்டத்தில் நான் சொல்வது வழக்கமான ஒரு பழமொழி, தமிழ் பழமொழி, வெந்த சோறை தின்று வெறுமனையே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்பது கிறிஸ்தவனுக்கு நியமிக்கப்பட்ட நியமனம் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு ட்ரிபியூட் எனக்கு எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல இந்த வாசகத்தை நான் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். வெந்த சோறை தின்று வெறுமனே எந்த உலகத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாழ்ற ஒரு வாழ்க்கையும், விதி வந்தால் சாவு என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனி முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்காக வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடி அந்த அம்மா வாழ்ந்த அந்த வாழ்க்கையை போல நீங்களும் நானும் அன்பில் சிறந்தவர்களாய், அரவணைப்பில் சிறந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறிக்குமானால் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற வாசகத்தின் பேரிலே அம்மா விட்டு போன நல்ல காரியங்களை நாம் பின்பற்றுவோம். தேவதாமே நமக்கு கிருபை செய்வார். எனக்கு வலது புறத்தில் இருக்கிறவர்கள் வந்து பார்க்கலாம். அதற்கு பாடு ஆண்கள் Bye.
மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மனிதனால் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவன் உள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறேன். மு 234வது பாடல், எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ என்ற பாடலை பாடும். எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோடெல்லாம் அகன்றோடு அவர் தம் தம் பரிசையிலே மரித்தோரெவரும் உயிர்த்தெழுவார் வானையக்கா. அது முடியலையா? வானரே சரி, அப்படியே முடியும். ரேப்பா அது காட்ட முடியாது. பஞ்சாயத்துல வந்துருக்கோம். பஞ்சாயத்துல வந்துருக்கோம். பஞ்சாயத்துக்காரர் வந்துக்கிறாங்களா? அந்த குடும்பத்தார், உற்றார் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரங்கல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, தாயார் என்னுடைய மூத்த அண்ணன் தேவதனுடைய சிறிய மாமியார் ஆவார். இருப்பினும் நாங்கள் சிறு வயதிலிருந்தே எங்கள் வீடும் அவங்க வீடும் ஒரே செவராக சேர்ந்திருந்த காலத்திலிருந்து நான் அவரை பார்த்து வருகின்றேன். தாயார் 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த ஊரே அறியும்படி மற்றும் அவர் செய்த சமூக சேவையும் இப்பெறுபவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களும் அந்த காலத்திலிருந்து சமூக சேவை செய்த காலம் உண்டு. அவர் காட்டிய வழிகளில் நாமும் வளர்ந்திருக்கின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காகவும் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் இரங்கலை தெரிவிக்கும் வகையில் நான் என்ன பேசவென்று அறியாமல் இருக்கின்றேன். இருந்தாலும் அவருடைய பாதம் வணங்கி அவர்களுக்கு இரங்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கு
தாய்மார்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நேற்று முதல் இன்று வரை கலந்து கொண்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த சபையோருக்கும் ஆஸ்திரேலியா அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுபவம் கடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் எல்லா சபத்திற்கும் வருவேன், அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவேன். ஆனால் இன்றைய தினம் என்னுடைய தாயாரை பற்றி பேச எனக்கு எப்படி பேச வேண்டும் என்பதே தெரியவில்லை. ஏனென்றால் என்னுடைய தாயார் என்னுடைய தாயார் 96 வருடங்களாக வாழ்ந்து இவ்வளோ பெரிய சாதனை படைத்து விட்டு போகின்றார். என்னுடைய தாயார் அவர்கள் அந்த வட்டாரத்தில் யாராவது இறந்துவிட்டால் ஜெய்சலன் சொன்னது போல் எல்லோர் வீட்டிற்கும் சென்று அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ, அந்த அம்மாவுக்கு இல்லை அந்த ஐயாவுக்கு என்ன தேவையோ அவர்களெல்லாம் எல்லார் இடத்துலையும் வசூல் பண்ணி வந்து அந்த குடும்பத்தை காப்போம். அதே போல் என்னையும் வளர்த்தாங்க, எந்த சாவும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னாக்கா எங்களுடைய தாயார் ஒரு சாவு கூட மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா சாவுக்கும் போகணும். நீ எதுக்கு போகிறீங்க இல்லையா, சாவுக்கு கண்டிப்பாக போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். எங்களுக்கு நாங்கள் போகணும் வரணும் எல்லாம் செய்வோம். ஆனால் எங்கள் தாயார் எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, எப்படி என்ன செய்தாங்கன்றது சொல்கிறதுக்கே முடியாது. அவங்க எவ்வாறு வரைக்கும் நடந்து போயிட்டு எங்களுக்கு காப்பாற்றி எவ்வாறு கெட்டு இருக்கிறது இப்போ இருக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. எவ்வாறு போயிட்டு எல்லாம் அறுவடை எல்லாம் செய்யும். அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்களுடைய தாயார் வளர்ப்பு ஒரே ஒரு சின்ன அளவுக்கு கூட, ஒரு முண்டூசி அளவுக்கு கூட வித்தியாசம் இருக்காது. எல்லா பேர பிள்ளைலேருந்து பிள்ளைங்கள்லேருந்து பெண்ணுங்கள்லேருந்து எல்லாருக்கும் என்னென்ன செய்யணும், என்னென்ன வசதிகள் அவங்கவுங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி எங்களை ஒரு குடும்பத்தில் எல்லோரையும் உட்காந்து பேசி ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி காத்து இது ஆலமரம் போல் எங்கள் குடும்பம். எந்த ஒரு குடும்பத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்கள் குடும்பத்திலேயே நாங்கள் உட்காந்து பேசி ஒரு முடிவு கொடுப்போம். அதுபோல் எங்களெல்லாம் வளர்த்து மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய எங்கள் வளர்த்து விட்ட செல்கின்ற தாயார் 96 வருஷம் இருந்தது கடவுளுடைய செயல், எங்களுடைய செயல் இல்லை. கடவுள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இருந்ததுக்கு கோடான கோடிய வணக்கத்தை கர்த்தருக்கு செய்து. எனவே என்னுடைய தாயார் போகும் இடத்தில் மோட்சத்தில் அவர்கள் நல்லபடியாக இருந்து கடவுளுக்கு கிருபையால் எங்களுக்கு சாகும்போது கூட ஒரு வாரம் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. எப்படி என்னத்துக்கு தான் இப்படி தொந்தரவு கொடுக்குறாரு கடவுள் அப்படின்ட்டு நாங்கள்லாம் வேணுமே. ஆனால் நேற்றைய தினம் எங்கள் பிள்ளைங்க, அவங்க பொண்ணுங்க, அவங்க பேரன் பேத்தி எல்லாம் நேற்றுனா ஒன்றா சேர்ந்தாங்க. சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் அப்புறம் கண்ணை மூடினாங்க. கடைசியாக கையை தூக்கிட்டு ஆசீர்வாதம். அதனால் எங்களோட ஒத்துழைத்த 2 நாள் ஒத்துழைத்த குடும்பத்தாருக்கும் மற்றும் சபையோருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுபவம் கலந்த நன்றியை தெரிவித்து நன்றி. யார் மகம் பார்க்குறங்க தயவுசெய்து பார்க்குறேன் முடியும் யாரும் வராங்க. Yeah. முடியுதா பின்னாடி முடியுதா?
கை பிடிக்காங்கண்ணா. அந்த சைடு வாங்கண்ணா, ஒரு 2 பேர் வாங்கண்ணா, ஒரு 4 பேர் வாங்கண்ணா. அப்படி சின்ன கெட்டியா அப்படிங்க வேறு கொஞ்சம் முன்னாடி வச்சுங்க. அதான் மாறிச்சு கையில இந்த பக்கமா கிருஷ்ணா ஜெபம் செய்வோம். மரித்து போன நம்முடைய பெரிய தாயாராகிய தேவராமா இவருடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தமிழத்தில் சேர்த்துக்கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சர்வத்தை தம்முடைய மகிமையான சர்வத்துக்கு ஒப்பாக்கு மறுரூபப்படுத்துகிற அவருடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா, நீர் பிதாவினுடைய நித்திய சுதன் ஆகையால் உமது விலையேற பெற்ற இரத்தத்தால் நீர் மீட்டுக்கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் செய்ய உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை நித்திய மகிமையிலே உடைய பரிசுத்தவான்களோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, உமது ரட்சணத்தை ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டன. பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது ஆண்டவருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்கிறார் என்று ஜெபம் செய்வோம். மகா